ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மத்திய அரசோட யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எனி டிகிரி படித்த கேண்டிடேட்ஸ்லாம் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியும் 1,50,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா 29 May 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, அதர் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2026ல 4th நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க போஸ்டிங்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் லைப்ரரி இன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 1 அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 1 பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன இருந்தால் அப்ளை பண்ணலாம்ங்கிற எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா லெவல் 7 பே மேட்ரிக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக 30 இயர்ஸ்க்குள்ளே அன்ரிசர்வ் கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் கன்னடா ஒரு மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேச்சுலர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ்டு இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸில் இது இல்லாமல் உங்களுக்கு 2 இயர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் அட்டானமஸ் காலேஜஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு லைப்ரரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் மாஸ்டர் டிகிரி கன்னடா லாங்குவேஜ் ரிலேட்டடாக கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரி சயின்ஸ்லேயும் மாஸ்டர் டிகிரி படித்த கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லைப்ரரி ரிலேட்டடாக உள்ள டியூட்டிஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரொபகேஷன் பீரியட் இனிஷியலாக உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் மாரி அதுக்கப்புறம் தான் உங்களை பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நியூ டெல்லியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக உங்களுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அன்ரிசர்வ்ல 1 வேகன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி இன்ஜினியரிங் பூனேல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு பே ஸ்கேல் 7th சிபிசியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக 45 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பிஇ ப்ளஸ் எம்இ கம்ப்ளீட் பண்ணி டாக்டரேட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஆர் ரிசர்ச் ஆர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக ஸ்டூடெண்ட்ஸ் கைட்ஷிப் பண்ணியிருக்க பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் படித்த டிகிரியில் மினிமம் 60% மேலே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் காலேஜஸில் வாங்கின மார்க்ஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸில் கொடுக்காம சிஜிபிஏ அந்த ரேஞ்சஸில் கொடுத்தாங்கன்னா அதை உங்களை பர்சன்டேஜே கன்வெர்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. உங்களோட டியூட்டி நேச்சர் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 இயர் பீரியட் உங்களுக்கு ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பூனேல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் சிவில் இன்ஜினியரிங்க்கு சேம் அதே பூனே காலேஜ்லேருந்து ரெக்வயர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 7th பே மேட்ரிக்ஸில் தான் உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை உங்களுக்கு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ ப்ளஸ் எம்இ படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த கோர்ஸை. அவங்களுக்கும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 இயர் பீரியட் ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பூனேல தான் இருக்கும். பொறுத்தா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பவர் சிஸ்டம் மேஜர்ல உங்களுக்கு சேம் பூனேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி 7th
பே ஸ்கேல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ, பிடெக் பிளஸ் எம்இ, எம்டெக் படிச்ச கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கணும். அபோவ் 60% மேல மார்க் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டியூட்டிஸ் சேம் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது இது ரிலேட்டடா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரொபகேஷன் பீரியட் 1 இயர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் புனேல தான் சொல்லியிருக்காங்க. 5th உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் மேஜர்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் புனேல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே காலேஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் உங்களுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட்டுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 7th பே ஸ்கேல்ல சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷனா பிஇ, எம்இ கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு மேஜரா தெர்மல், ஹீட் பவர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நேச்சர் ஆஃப் டியூட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் பீரியட் ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் புனேல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இன் சைனீஸ் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு சிக்னல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் இன்டராக்டேட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டைப்ல அவங்களுக்கு டிசபிலிட்டிஸ் இருந்தா அவங்க எலிஜிபிள்ங்கிற டீடைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி 7 பே ஸ்கேல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 38 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தால் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா ஃபாரின் லாங்குவேஜ் கன்னடன் சைனீஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அதுல ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்டாவோ கம்பல்சரி சப்ஜெக்டாவோ இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க பேச்சுலர் டிகிரி இன் இங்கிலீஷ் கோர்ஸ் படிச்சுட்டு பிளஸ் டிப்ளமோ இன் ஃபாரின் லாங்குவேஜ் சைனீஸ் படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிசபிள்டு குவாலிஃபிகேஷனா 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஆர் டிரான்ஸ்லேட்டிங் ரிலவென்ட் டு த ஃபாரின் லாங்குவேஜ் சைனீஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டோ சைனீஸ்ல இருந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்றதுல ஆர் இங்கிலீஷ்ல இருந்து சைனீஸ் கன்வெர்ட் பண்ற டிரான்ஸ்லேட்டரா நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு டியூட்டிஸ் அந்த ப்ரொபகேஷன் பீரியட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 இயர் பீரியட் ப்ரொபகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு நியூ டெல்லியில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இன் பிரிட்டன் லாங்குவேஜ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சேம் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் இன்டராகேட் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் உங்களுக்கு அன்ரிசர்வ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தால் அப்ளை பண்ணலாம்னா. இதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷனா சேம் ஃபாரின் லாங்குவேஜ் கன்கரண்ட் இன் டிபெண்டன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க பேச்சுலர் டிகிரி வித் இங்கிலீஷ் ஆர் எலக்டிவ் சப்ஜெக்டா இங்கிலீஷ் வச்சு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளஸ் டிப்ளமோ இன் ஃபாரின் லாங்குவேஜ் கன்கரண்ட் இன் டிபெட்டன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷனா 3 இயர்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் ரிலேட்டடா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 இயர் பீரியட் ப்ரொபகேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நியூ டெல்லியில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 29 வேகன்சி ஃபார் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2க்கான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் பண்ணி அன்ரிசர்வ் லெவல் வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 8 வேகன்சி, எஸ்சிக்கு 4 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, பிடபிள்யூடிக்கு 1 வேகன்சின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு உள்ள வேகன்சிக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 35 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 38 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40 இயர்ஸும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு சேலரியா 7 பே ஸ்கேல்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் ஒர்க், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது ரிலேட்டடா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டியூட்டிஸ் காலேஜ் ஆஃபீஸ் ரிலேட்டடா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1 இயர் பீரியட் இனிஷியலா ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான லொகேஷனும் உங்களுக்கு நியூ டெல்லியில தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மைனிங் இன்ஜினியர் போஸ்ட் இன் இந்தியன் பியூரோ ஆஃப் மைனிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது அன்ரிசர்வ் 2 வேகன்சி, ஓபிசிக்கு 2 வேகன்சி, பிடபிள்யூடி 1 வேகன்சின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்குள்ள டீடைல்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்குள்ள சேலரி உங்களுக்கு ஸ்கேல் 7th பே மேட்ரிக்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 33 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எஸ்எஸ்என் குவாலிஃபிகேஷனா
பேச்சுலர் டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ் மைனிங் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷனா மாஸ்டர் டிகிரி இன் மைனிங் இன்ஜினியரிங் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டியூட்டிஸ் ஃபுல்லாகவே மைனிங் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு இனிஷியலாக 2 இயர் பீரியட் ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களை போஸ்டிங்கில் பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் இன் இந்தியன் பியூரோ ஆஃப் மைனிங்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 யூஆ இருக்கும், 1 ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு தான் சூட்டான போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு சேலரி 7th ஸ்கேல் மேட்ரிக்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது ஏஜ் லிமிட்டாக யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 30 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 33 இயர்ஸும் ஏஜ் லிமிட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா ஒரே ட்ரெஸ்ஸிங் ஆர் மினரல் ப்ராசஸில் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக. இதுக்கு உங்களுக்கு 2 இயர் பீரியட் ப்ரொபகேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு போஸ்டிங் லடாக்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேகன்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட்லேயே பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இந்த போஸ்டிங் சூட்டபிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சேலரி லெவல் 8ல் 7th பே மேட்ரிக்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டாக மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எனி டிகிரி படிச்சு கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டியூட்டிஸும் அக்கௌண்டன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் பீரியட் உங்களுக்கு இனிஷியலாக ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மனன்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் லடாக்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ரிசர்வேஷன்ஸ் பற்றிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இனிஷியலாக உங்களுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் கிரியேஷன், யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன், காமன் அப்ளிகேஷன், இது எல்லாமே காமனான ப்ராசஸ்னு சொல்லியிருக்காங்க. 1 by 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா உங்களுக்கு 9 May 2026 இருந்து லாஸ்ட் டேட்டா 29 May 2026 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குரூஷியல் டேட்டா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 29 May தான் உங்களுக்கு குரூஷியல் டேட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட், அதர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரமே இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ராங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறப்ப ஃபைன் பண்ணால் உங்களுக்கு இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கம்பல்சரி ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1962க்கு பிஃபோரே இந்தியாவில் செட்டில் ஆன ஃபேமிலிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 டைம் எடிட் ஃபெசிலிட்டி, யூஆர்என் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறது, லைவ் ஃபோட்டோகிராஃபி எப்படி கேப்சர் பண்ணுறது, சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த டாக்குமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.